Hello friends, இன்னைக்கு நாம யம்மியான பால் பேடா அண்ட் சாக்லேட் பேடா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ரொம்ப கம்மியான இன்கிரிடியன்ட்ஸ் தான் தேவைப்படும். ஸோ நாம இதை ரொம்ப ஈஸியாக வீட்டிலேயே செஞ்சிடலாம். இது ஷாப்ஸில் வாங்குற பால் பேடாவை விட செம்ம சூப்பராக இருக்கும். கிட்ஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி மில்கில் செய்கிற ஸ்வீட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஸோ இப்போ நாம் இந்த பால் பேடா அண்ட் சாக்லேட் பேடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த மில்க் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதை ஒரு சாஸ் பேனில் ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். இந்த பால் பேடாக்கு பால் நல்லா சுண்டி வரணும். ஸோ அடுப்பை நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பாயில் பண்ணுங்கள். பால் பொங்கி பொங்கி வரும்போது அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. அப்புறம் மறுபடியும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. பால் அடி பிடிச்சிடக்கூடாது. ஸோ அடிக்கடி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போது பால் கொஞ்சம் நல்லா சுண்டி வந்திருக்கு. இதுக்கப்புறம் நாம் அடிக்கடி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா பால் சுண்ட சுண்ட அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ பக்கத்துலேயே நின்று அடிக்கடி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அடுப்பை லோலேருந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போது பால் நல்லா திக்காக ஆரம்பிச்சிடுச்சு. பாருங்கள் அதோட திக்னஸ் எப்படி இருக்குன்னு. இது இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகணும். பேனில் சைடில் எல்லாம் பால் ஒட்டி இருந்தால் அதையெல்லாம் அப்பப்போ க்ளீன் பண்ணிவிடுங்க. இல்லைன்னா அது பேர்ன் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ பாலை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே எல்லா சைட்ஸும் கிளியர் பண்ணிவிடுங்க. பாருங்கள் பால் இப்போது இன்னும் நல்லா திக்காகிடுச்சு. இந்த டைமில் நாம் சுகரை ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் 10 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்வீட்னஸ் எங்களுக்கு போதுமானதாக இருந்தது. உங்களுக்கு இன்னும் நிறைய ஸ்வீட்டாக வேணும்னா இன்னும் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது சுகர் போட்டதும் பால் மறுபடியும் கொஞ்சம் தண்ணியான மாதிரி இருக்கும். பட் இது சீக்கிரமாகவே திக்காகிடும். ஸோ சுகர் போட்டதும் கொஞ்சம் நேரம் விடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அது கொஞ்ச நேரத்தில் பால்கோவா ஸ்டேஜுக்கு ரீச் ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ திக்காகிடுச்சின்னு. இப்படி திக்கானதும் இதில் ஃப்ளேவருக்கு ஏலக்காய் பவுடர் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் ஆட் பண்ணலை. அப்புறம் முடிஞ்ச வர கரண்டியோட பேக் சைட் யூஸ் பண்ணி பாலை நல்லா மசிச்சு விடுங்க. ஸோ தட் பால் பேடா நல்லா சாஃப்டாக கிராக்ஸ் இல்லாமல் வரும். பால் இந்த மாதிரி பேனில் ஒட்டாமல் அண்ட் ஒன்றா திரண்டு வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இது ஆறுனதும் இன்னும் கொஞ்சம் திக்காகும். ஸோ இந்த ஸ்டேஜ் வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சமாக அதை எடுத்து உங்கள் கையில் உருட்டி பார்த்தா அது உங்கள் கையில் ஒட்டாமல் ரவுண்டானால் அதுதான் ரைட் ஸ்டேஜ். அப்புறம் இப்போது நான் 2 ஃப்ளேவரில் பண்ண போகிறனால நான் 2 பிளேட்டில் ஆஃபாக பிரித்து எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு பிளேட்டில் 1 ஸ்பூன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு கொக்கோ பவுடரோட டேஸ்ட் ராவாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா இந்த மிக்ஸை மறுபடியும் அடுப்பில் வச்சு ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் எடுத்துக்கோங்க. அப்புறம் இப்போது உங்கள் கையால் அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்பூனோட பேக் சைட் யூஸ் பண்ணி 2 மிக்ஸையும் நல்லா மசிச்சுக்கோங்க. இப்படி பண்ணுறனால நம்ம பால் பேடா நல்லா ஸ்மூத்தாக வரும். அப்புறம் இப்போது நம்ம கையில் லைட்டாக கீ தடவிட்டு அப்புறம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருண்டை பிடிக்கலாம். இதை நீங்கள் எந்த ஷேப்க்கு வேணும்னாலும் பண்ணிக்கலாம். நான் ரவுண்டு ஷேப்பில் பண்ணிவிட்டு அப்புறம் நடுவில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் நட்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். ஒயிட் பால் பேடாவில் ட்ரைடு ப்ளூபெரிஸ் வச்சுருக்கேன். அண்ட் சாக்லேட் பேடாவில் கேஷ்யூ நட்டை குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த நட் பிடிச்சிருக்கோ அந்த நட்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளோட 2 விதமான பேடாவும் ரெடி ஆகிடுச்சு. 1 லிட்டர் பாலில் நம்ம 2 டைப் ஆஃப் பால் பேடா பண்ணிடலாம். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பால்லையே செய்கிறனால இது அவங்களுக்கு ரொம்ப நல்லதும் கூட. கடையில் ஸ்வீட்ஸ் வாங்கி கொடுக்கறத விட நம்ம வீட்டிலையே இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் செஞ்சு கொடுக்கறது நல்லது. அதுவும் நம்ம கிட்ஸ்க்கு பர்த்டே ஆர் வேறு ஏதாவது ஸ்பெஷல் டே நம்ம வீட்டில் வரும்போது இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாரும் விரும்பி ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட நியூ வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும்.